Hello friends, welcome to Pathway Tutors. நம்ம இந்த வீடியோவில் சிக்னம் ஃபங்க்ஷன் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வித் கிராஃபிக்கல் அப்ரோச்சோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்னம் ஃபங்க்ஷன் வந்து எதில் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா f இஸ் ஈக்குவல் டு ஆர் டு ஆர், ஆர்லேருந்து ஆருக்கு போகிற மேப்பிங் தான் இருக்குது. உங்களோட ஃபங்க்ஷன் சிக்னம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 1 0 -1 if x greater than 0, if x equal to 0, if x less than 0. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது. f of x is equal to mod of x divided by x, 0 x not equal to 0, x equal to 0. இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எப்படி பிரிப்பீங்க? நார்மலாக x if x greater than 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். அதே மைனஸ் எக்ஸ் எஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோமா? ஸோ அதே தான் இங்கே எழுதியிருக்காங்க. இங்கே மாடுலஸ் ஃபங்க்ஷனை எங்கள் டினாமினேட்டில் இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டினாமினேட்டில் எக்ஸ் கொடுக்கறதுனால எதுவுமே ஆக போகிறதுல அப்படியே டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் கேன்சல் பண்ணுறதுனால இங்கே வந்து -1 வந்துடுது. ஸோ -1 சொல்கிறது வந்து இந்த இடத்துல வந்துடுறானா -1 எக்ஸ் லெஸ் தென் 0 வந்துட்டானா, அதே வந்து 1ன்னு வந்துடுவான். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, அந்த எக்ஸ் கிரேட்டர் தென் 0 சொல்கிறது அதாவது 1ன்னு வந்துடுவான். இங்கே பர்டிகுலராக அங்கே மாடலஸ் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். அது நான் இந்த 3 ஃபங்க்ஷனாக ஒரே ஃபங்க்ஷனாக இதில் நான் கன்வே பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது அங்கே 0 தான் ஆக போகுது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறது இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இது 0 தான் ஆகும். அதாவது இங்கே மாடலஸ் எக்ஸ் வந்து எக்ஸை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுவான். ஸோ அதனால் 0 ஆயிடுவான். ஸோ அதனால தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது இங்கே உங்களுக்கு 0ன்னு வந்துடுறான். ஓகேவா? சரி, இதுதான் உங்களுக்கு பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் சிக்னம் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதோட ரேஞ்ச் என்னன்னா இதெல்லாம் உங்களுக்கு டொமைன். ரேஞ்ச் பார்ட்டுன்னு பார்த்தோன்னா இவன் தான் உங்களோட ரேஞ்சு 0 -1 0 1. ஓகேங்களா? இதுதான் உங்களோட ரேஞ்ச் பார்ட்டு. ஓகேவா? இப்போ இது கிராஃபிக்கலாக எப்படி இருக்கும்? இப்போ கிராஃபிக்கலாக அப்ரோச் பண்ணுறேன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ அதாவது டொமைன் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்குது. அப்போ 0வை தொடக்கூடாது. அப்போ 0.1 தான் உங்களோட முதல் வேல்யூவாக இருக்கணும். அப்போ 0.1ன்னு சொல்லும் போது இந்த இடத்துல இங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பான் உங்களோட லைனு. ஓகேவா? இப்போ இது வந்து இட்ஸ் லைக் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தானே. ஃபங்க்ஷன் நம்ம என்ன தான் கொடுத்தாலும் 1 2 3 அப்படின்னு கொடுத்து நம்ம வேல்யூ எழுதினாலும் அது எல்லா வேல்யூவும் எங்கே போகுது? உங்களுக்கு 1ன்னு சொல்கிற வேல்யூக்கு தானே போகுது. ஸோ இட்ஸ் லைக் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ உங்களோட வேல்யூ எப்படி போகுதுன்னா 1க்கு மேலே எப்படி 0 அது -0.1க்கு மேலே நீங்கள் கொடுக்க போகிற வேல்யூ எல்லாமே 1ன்னு தான் போய் நிற்க போகுது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து லைன் அப்படியே போயிட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக போவான். ஸோ அப்போ 0 எடுக்க மாட்டான். அப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ அதே x is equal to 0, x is equal to 0ன்னு சொல்கிறது இந்த பாயிண்ட் தானே. அப்போ இந்த பாயிண்ட்டில் 0 அப்ரோச் பண்ணுவான். அப்போ இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டில் 0வே இருப்பான். அதே வந்து x லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லும் போது லெஸ் தென் 0னா என்னப்பா? -0.1 ஆர் -0.0000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டில் இங்கே இருப்பான் லெஃப்ட் சைடில். அப்போ அந்த பாயிண்ட் என்ன எடுப்பான்னா -1 எடுப்பான். அப்போ -1 சொல்கிறது இந்த வேல்யூ தானே. இது 1 இது 0. ஓகே, இப்போ -1 சொல்லும்போது இந்த பர்டிகுலராக இந்த வேல்யூ வந்து டாட் 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 அப்படியே போயிருக்கும். இந்த டாட் வேல்யூ தான் உங்களுக்கு என்னவாகும்? ஸ்ட்ரெயிட் லைன் ஆகும். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக அது ஒரு லைனு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பாஸ் ஆகிருக்கும். அது இட்ஸ் லைக் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான். இந்த அதாவது நெகட்டிவ் சைடில் -1க்கு போகிற ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகேவா? இப்போ இதில் என்னன்னா இதுலையும் உங்களுக்கு 0 எடுத்துருக்க மாட்டான். ஏன்னா உங்களுக்கு 0 இருக்கான டொமைனில் இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல ஹோல்ஸ் விட்டுருப்பான். 0 வந்து சென்டர் பாயிண்ட்டாக இருப்பான். ஸோ லெஃப்ட் சைடில் அப்ரோச் பண்ணும்போது இது வரைக்கும் வந்திருப்பான். ஆனால் 0 அப்ரோச் பண்ணிட மாட்டான். அங்கே 0 அப்ரோச் பண்ணியிருப்பான், இங்கேயும் 0 அப்ரோச் பண்ணிட மாட்டான். ஆனால் ரைட் சைடு எல்லாமே கவர் பண்ணியிருப்பான். ஓகேவா? இதுதான் சிக்னம் ஃபங்க்ஷன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 11th நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வச்சு தான் கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வரப்போகிற சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஒரு செட் எக்ஸை வந்து செட் எக்ஸை தான் உங்களுக்கு டிஃபைனே பண்ணுவாங்க. ஓகேவா? அது எப்படி கொடுப்பான்னா எக்ஸு மைனஸ் அந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு அதாவது ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுவீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இவனுக்கு கொடுக்குற ரேஞ்ச் எல்லாமே எப்படி ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்குன்னா 0 க்ளோஸ் இன்டர்வல் 0 ஆஃப் ஓப்பன் 1. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ரேஞ்சு. ஸோ இது எப்படி இருக்கும் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போமா கிராஃபிக்கலாக? இப்போ பர்டிகுலராக நான் எக்ஸோட வேல்யூ வந்து எதில் வேரி ஆகுதுன்னா ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இது ஒரு ரியல் நம்பரில் தான். ஏன்னா டொமைன் வந்து ரியல், கோடொமைனும் உங்களுக்கு ரியல் தான். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நான் பர்டிகுலராக நான் 0ன்னு கொடுக்கும்போது இப்போ என்ன கிடைக்கும்? 0 மைனஸ் அந்த
ஃப்ளோர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுவும் 0வாக இருக்கும். ஸோ கிடைக்க போகிற வேல்யூவும் 0வாக தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ இவனும் உங்களுக்கு 0வாக தான் இருக்க போகிறான் ஃபஸ்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 0.1ன்னு கொடுக்குறேன். 0.1ன்னு கொடுக்கும்போது 0.1 மைனஸ் இது வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷனால், ஸோ என்ன கிடைக்கும், 0.1 அப்படின்னு கொடுத்தோன்னா 0.1 மைனஸ் 0. ஸோ இங்கே 0.1ன்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படியே லைனாக ஒரு பாயிண்ட்டாக இப்படி போட்டே வருவீங்க. ஒரு பாயிண்ட்டாக கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு லைன் கிடைக்கும். ஓகேவா? இப்படி கிடைக்கும். இப்படி கிடைக்கும்போது 1 கிட்ட கொடுக்குறேன். இப்போ பர்டிகுலராக நான் 1ன்னு கொடுக்கும்போது இங்கே 1 மைனஸ் இதோட ஃப்ளோர் ஃபங்க்ஷன் என்ன, அவனும் 1ஆக தான் இருப்பான். அதாவது இது ஒரு இன்டீஜர் ஃபங்க்ஷன் தானப்பா, இது ஒரு இன்டீஜர். ஸோ அதனால் 1 மைனஸ் 1, அதாவது +1 -1 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் 0ன்னு ஒரு பாயிண்ட் அங்கே 1 அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டான், 0 அப்ரோச் பண்ணியிருப்பான். ஓகேவா? பொத்துன்னு கீழே விழுந்திருப்பான். இப்போ நான் 1ன்னு இங்கே எடுக்கும்போது தான், அதாவது இந்த பர்டிகுலர் 1ன்னு எடுக்கும்போது தான் இந்த இடத்துல ரேஞ்ச் ஸ்பேஸில் 1 எடுக்காமல் அந்த இடத்துல ஹோல்ஸ் விட்டுட்டு, இப்படி அந்த இடத்துல ஹோல்ஸ் விட்டுட்டு டக்குன்னு கீழே இந்த இடத்துல 0ன்னு அப்ரோச் ஆகிருப்பான். ஓகேங்களா? அப்போது அடுத்தது நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது வந்து 1.1 அப்படின்னு கொடுத்து பார்ப்பீங்க. 1.1 கொடுத்தீங்கன்னா 1.1 மைனஸ் அந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் 1.1னா உங்களுக்கு 1.1 மைனஸ் 0. அது ஃப்ளோர் ஃபங்க்ஷன் படி அது நியரஸ்ட் வேல்யூ பார்த்தோன்னா, நியரஸ்ட் இன்டீஜர்னா இங்கே கீழே, அதாவது கீழே பார்க்கணும். கீழே நியரஸ்ட் இன்டீஜர்னா 1 தானே. அப்போ உங்களுக்கு 1.1 மைனஸ் 1 வந்து 0.1 கிடைக்குமா. அப்போ 0.1 இந்த இடத்துல இருக்குமா. அப்படியே ஒரு பாயிண்ட்டாக திரும்பி மேலே ஏறுவான். திரும்பி ஏறும்போது கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் 2ன்னு கொடுக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல பொத்துன்னு ஒன்று கிடப்பான். எப்படி, இப்போ நான் 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுக்கும்போது 2 மைனஸ் அந்த இன்டீஜரும் உங்களுக்கு ஃப்ளோர் ஃபங்க்ஷனும் 2வாக தானே இருக்கும். ஸோ 2 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃப்ளோர் ஃபங்க்ஷனை, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அதோட லிங்க் வீடியோ கொடுக்குறேன். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். -1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கோடோமைனில் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ -1 அப்படின்னு எடுக்கும்போது என்ன பண்ணுறேன்னா, எக்ஸோட வேல்யூ வந்து -0.1ன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? -0.1ன்னு எடுக்கும்போது இங்கே உங்களோட வேல்யூ வந்து நீங்கள் -0.1 அப்படின்னு எடுத்துகிட்டு ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா -0.1ன்னு நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல மைனஸ். ஓகேவா? இப்போது ஆல்ரெடி -0.1 அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து -0.1 அப்படின்னு அதுக்கு ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா, அதை விட சின்ன வேல்யூ அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, இதுக்கு நியரஸ்ட்டாக இன்டீஜர் வந்து -1 தான் அதோட சின்ன வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதுவோம், -1ன்னு எழுதுவோமா. அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே நெகட்டிவில் இங்கே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் மைனஸ் இருக்குது. ஸோ -1ன்னு எழுதுகிறேன். அப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -0.1 + 1 அப்படி எழுதுனா உங்களுக்கு 0.9ன்னு கிடைக்கும். அப்போ 0.9 சொல்கிறது இங்கே இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த 1 டச் பண்ணியிருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஹோல் போட்டுட்டு திரும்பி அதே மாதிரி ஒன்றா 0.8 0.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு வரைக்கும் வருவோம், -1 வரைக்கும் வருவோம். ஸோ -1ன்னு போட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ரெடி -1 எழுதுவோமா. -1 தென் மைனஸ் ஆஃப் அந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் -1 அப்படின்னு எழுதுனா, அப்போ அவன் வந்து -1 இங்கே ஆல்ரெடி அவன் இன்டீஜர் -1 தான் ஒன் ஆஃப் த இன்டீஜரு. அதை விட லோவஸ்ட்டில் நம்ம இன்டீஜராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். ஸோ 1ன்னு எடுக்கிற வேல்யூவில் 0 ஆயிரும். ஸோ அப்போ உங்களோட லைன் எப்படி போயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். டாட்டாக வந்து அப்படியே ஒரு லைனாக அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களோட ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து பர்டிகுலராக 0லேருந்து 0 உங்களுக்கு ஒன் ஆஃப் த பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே வரும். பட் ஆனால் 1 அப்ரோச் பண்ணாது. இதுதான் உங்களோட ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷனு. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து இது சில இடத்துல உங்களுக்கு 12th சிபிஎஸ்சியில் 1-1 on-2 அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபிக்கலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டுட்டு இது 1-1 வருமா on-2 வருமானு அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1-1 பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். 1-1 இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1-1 on-2 எல்லாமே சேர்ந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதில் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.